அது இப்ப எந்த நிலைமையில இருக்கு? இப்ப நமக்கு எந்த அவசரமும் இல்ல. ஆனா சீக்கிரமே ஒரு ஆள் வருவான். ககாஷி, அதாவது மிஷனுக்கு போனியா என்ன? ரொம்ப சோர்வா இருக்க. ஆன்போல இருக்கிறவங்க என்னைக்கு மிஷனை பத்தி பேசிருக்காங்க சொல்லு. உனக்காவது ஞாபகம் இருக்கே? எல்லாரும் டம்ப்ளிங் சாப்பிடறதுக்காக இப்ப வெளியில போறோம். நீயும் எங்க கூட வரியா? மன்னிச்சிரு, எனக்கு டம்ப்ளிங் பிடிக்காது. இவ இப்பெல்லாம் நிறைய நேரம் தனியா தான் சுத்துறான். ஆன்போக்கு போன பிறகுதான் அவன் இப்படி மாறிட்டான். எப்பவும் எனக்கும் ககாஷிக்கும் மட்டும்தான் போட்டியே. இருந்தாலும் அவன் என்னை விட்டு தள்ளி போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நீங்க அன்புல சேர்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் கை. யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும்னு நாம யோசிச்சு பாக்குறப்ப ஆன்போல சேர்ற அளவுக்கு நீ இன்னும் உன்னோட திறமைகளை வளர்த்துக்கணும் கை. நான் இதை எனக்காக கேட்கல. ககாஷியோட பார்ட்னரா இருக்கிறப்போ நான் வந்து அது நிறுத்து. ஆன்போல சேர்றதுக்கு நீ ஒத்து வர மாட்ட, புரிஞ்சுக்க. ஒத்து வர மாட்டேனா? லார்ட் டான்சோ, என்ன விஷயம்? என்ன உங்களோட அன்புல சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அதுக்கான ஒரு தன்மை குறையுது. என்ன குறையுது? அரைக்கிற தன்மை. மறைக்கணுமா? இன்னையிலிருந்து புதுசா ஒருத்தனை உங்க குழுவுல சேர்க்க போறேன். நான் பார்த்தவங்களையே ரொம்ப திறமையானவன் இவன். ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு டான்சோ தான் நமக்கு பரிந்துரை செஞ்சாரு. இந்த பொருளெல்லாம் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நான் தான் உங்க ஆன்போல சேர வந்திருக்க புது பையன். என் பேரு இட்டாச்சி உச்சிஹா. ஓ, நீதான் அந்த புது பையனா? இவனுக்கு வயசு 11 தான் ஆகுது. இங்க இருக்கிறதுலயே சின்ன பையன்னா அது அவன்தான். நம்ம எல்லாரையும் 3வது ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வர சொல்லிருக்காங்க. போலாம். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, அதான் நம்ம கூட இருக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கான்னு யோசிக்கிறேன். பெரியவங்க எடுத்த முடிவு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னுலாம் கிடையாது. அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பையன் இல்ல. நான் தான் டீம் கேப்டன் ககாஷி. அன்பு விதிகளை நீ ரொம்ப வேகமா கத்துக்க. கண்டிப்பா. வேற மாதிரி. இவ்வளவு திறமையான ஒரு சின்ன பையன் ஆன்புல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்குதான் நான் ஆன்போல போய் சேர்ந்தேன். உன்னை நினைச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னைக்குமே உன்னை மறந்துட கூடாது. உச்சிஹா கிளானோட ஒரே இட்டாச்சி நீதான். நல்லாவே புரியுது. லீஃப் வில்லேஜோட பாதுகாப்புக்கு உச்சிஹா கிளான் தான் என்னைக்குமே பொறுப்பு. அத மறந்துடாத இட்டாச்சி. ஃபுகுகா உச்சிஹா ஒரு சிறப்பான ஹிடன் லீஃப் உச்சிஹா கிளான ஊருக்கு நீ என் தேவையை நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன் ஹிட்டாச்சி. உனக்கு இந்த வேலை பழகிருச்சா? இன்னும் பழகல. நான் இன்னும் எந்த ஒரு மிஷனுக்கும் போகல. ஹொகாகேவை பாதுகாக்கிறதே ஒரு மிஷன் தான். ஆன்பு ஒரு ஸ்பெஷல் டாக்டிக்ஸ் யூனிட்னு கேள்விப்பட்டேன். அது போர் வர சமயங்கள்ல மட்டும்தான். ககாஷி, சொல்லுங்க. தனியா ஒரு அன்அபிஷியலான குழுவை நான் இறக்க போறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். நீ இனிமே டான்சோக்கு கீழே தான் வேலை செய்ய போற. ஊர் எல்லையில ஹிடன் வுட்ஸோட ஆன்யா பிளாக் ஆப்ஸோட சில முக்கியமான தகவல்களை நம்ம பரிமாறணும். இது நம்ம எதிரிகளோட சதித்திட்டமா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அபிஷியல் மிஷனுக்கு போகக்கூடிய குழுவை ஆன்புவான நாம தான் பாதுகாக்கணும். ஒருவேளை நம்ம குழுவுக்கு எதிரிகளால ஆபத்து வரும் பட்சத்துல தயங்காம அவங்கள கொன்றுங்க. ஒருத்தனும் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் அழிச்சிருங்க. ஹிட்டாச்சியை நான் என் கூட கூட்டிட்டு போலாமா? கண்டிப்பா. சரி ககாஷி, ஒரு ஆன்புவா நான் உன்னோட திறமையை மதிக்கிறேன். ஆன்புல இருக்கிறதுக்கு தேவையான மறைக்கிற திறமை உங்ககிட்ட நிறையவே இருக்கு. லேண்ட் ஆஃப் ஃபுட்ஸோட ஹானியா பிளாக் ஆப்ஸோட நீங்க தகவலை பரிமாற போறீங்க. நம்ம பக்கத்துல இருந்து இந்த ஸ்க்ரோல் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அவங்க என்ன ஸ்க்ரோலை கொடுக்குறாங்களோ அதை இங்க கொண்டு வாங்க. போய் இந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஸ்க்ரோலை வாங்கிட்டு வரணும். அதைத்தானே சொல்றீங்க? ஆமா, ஆனா அதே சமயம் எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. மைட் கை நம்பினோர் கைவிடப்படா. இதுதான் உன்னோட முதல் ஆன்பு மிஷன். ஆமா. கேப்டன் ககாஷியும் நீங்களும் போறீங்கன்னு தான் சொன்னாங்க. ஜாக்கிரதையா போங்க. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். கேப்டன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மிஷனோட உண்மைத்தன்மை பத்தின விஷயத்த அவங்க கிட்ட யாருமே சொல்லவே இல்லையா? சொல்லல.
எல்லாரும் நல்லா சாப்பிட்டு உங்க சக்கராவையும் எனர்ஜியையும் இன்னும் அதிகப்படுத்துங்க சீக்கிரம். ஒருவேளை எதிரிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? இந்த மிஷனோட நோக்கமே அவங்க நண்பர்களா இல்ல எதிரிங்களாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான். என்னதான் அந்த மிஷனை பத்தி மேலோட்டமா உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் இதோட உள்ள அர்த்தத்தை கை கண்டுபிடிச்சிட்டாரு. நம்மளும் போய் சாப்பிடலாம். அன்புள்ள இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்கும். எப்படி இருந்தா என்ன, என்னோட வேலையில இதுவும் ஒரு பகுதிங்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ரொம்ப நல்லது. நீங்க தான் ஹிடன்வுட்டோட ஹானியா பிளாக் ஆப்ஸா? நாங்க தான். உங்க ஸ்க்ரோல மொத்தமா என்கிட்ட கொடுங்க. இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். அப்ப நீங்க தர வேண்டிய ஸ்க்ரோல் எங்க? இந்தாங்க. ஸ்க்ரோல குடுக்க சொன்னா வெடிகுண்ட குடுக்குறியா நீ? இவங்க துரோகிங்கிறது இப்ப உறுதி ஆயிடுச்சு பாருங்க. இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். அன்பு நீங்களா? நீங்களும் போயிடுங்க. நான் முன் வச்ச காலை என்னைக்கு பின் வைக்க மாட்டேன். 8 inner gates, 5th gate of closing. Open. டாய்ஜுட்சு இவ்ளோ சக்தி வாய்ந்ததா? இது ரசிக்கிற நேரம் கிடையாது. ஓடுங்க. வா ஊருக்கு போலாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். ஐயோ போதும், தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டியா ககாஷி. அன்பு மிஷன்ல இருக்கும்போது எதுக்காக என்னோட பேரை சொன்ன? அது வந்து நண்பா, கேப்டன் ஒரு எதிரி மிஞ்சல. நான் போய் லார்ட் டான்ஸோவை சந்திச்சுட்டு வரேன். உன்னோட மிஷன் முடிஞ்சு போச்சு. உங்களோட ஷெரிங்கன் இதுக்கு முன்னாடி உங்களோட ஷெரிங்கன் கிடையாதுல்ல? என்னோட நண்பன் தான் எனக்காக இந்த ஷேரிங்கனையே கொடுத்தான். என்னைக்குமே நான் என்னோட நண்பர்களை சாகிறதுக்கு விடவே மாட்டேன். நண்பனா? ஆமா, அதுதான் நான் அவனுக்கு கொடுத்த வாக்கு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆண்புக்கு நான் ஏன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நீங்க சொன்னது இப்ப எனக்கு நல்லா புரியுது. அந்த புது பையன் எப்படி பண்ணா? என்னை விடவே அவன் சிறப்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க அளவுக்கு யாராலையும் வர முடியாது. அண்ணா சாஸ்கே, வீட்டுக்கு போலாமா? உங்களோட வேலை முடிஞ்சதா? அகாடமில இன்னைக்கு சென்சே என்ன பயங்கரமா பாராட்டினாரு. நட்பு ககாஷி, மிஷன்ல நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. நீயும் என்ன மன்னிச்சிரு. என்னோட பையன் ஆண்போல சேர்ந்துட்டாங்கிறது ஹொகாகேக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு நிறையவே தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்டாச்சி, நீ ஏதாவது சொல்றதுக்கு விருப்பப்படுறியா? இல்ல, நான் இப்பதானே போய் சேர்ந்திருக்கேன். ஆனா லீஃப் வில்லேஜோட மேல் மட்டத்துல சில சலசலப்புகள் இருக்கிறத நான் கவனிச்சேன். அந்த சலசலப்ப நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுல தான் உச்சிஹா கிளானோட எதிர்காலமே அடங்கி இருக்குன்னு நான் நம்புறேன். எப்பாடுபட்டாவது எதிர்காலத்துல நிச்சயமா லீஃப் வில்லேஜோட நாம ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். என்ன நடக்குது? நீ அன்புல ஒரு பகுதியா இருக்கிறதால இந்த மிஷனை உன்னால தவிர்க்கவே முடியாது. என்ன மாதிரியான மிஷன் இது? 6 வருஷத்துக்கு முன்னாடி 9 வந்தப்ப பெரியவங்க எல்லாருமே உச்சிஹா கிளான் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க. அன்னையிலிருந்து உச்சிஹா கிளான்ல இருக்கவங்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். பெருசா எதுவும் நடக்கல. இது என்ன? லார்ட் டான்ஸோட அனுபவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி உன் கிளான் கிட்ட சொல்லுவியா? இங்க என்னோட வேலை என்னன்னு சொல்லுங்க. இது மூலமா தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. எதுக்கும் கவனமா இரு இட்டாச்சி. கொலை பண்றது மட்டும் இல்ல, இதுவுமே நம்மளோட கடமை தான். வேவு பாக்குறதாவே இருந்தாலும் மிஷன் வந்துட்டா அதையும் செய்யணும். அவங்க கண்காணிக்கப்படுறாங்கிறது உச்சிஹா கிளானுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்க. எதிர்பார்த்ததுதான்.